ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேர்கண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு நினச்சி நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரியா? ஸோ கவுன்சிலிங்களை பற்றி A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், கம்ப்ளீட் டீட்டெயிலோட, சரியா? நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான கல்லூரி எந்த கோர்சஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உங்கள் டேட்டா கொடுங்க, நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை சொல்லுவாங்க, சரியா? இப்போ நேரடியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்ஏவுடைய கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எதை அடிப்படையாக வச்சுன்னா கடந்த வருடம் கவுன்சிலிங் அடிப்படையாக வச்சு தான், சரிங்களா? ஸோ கடந்த வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமானா 99% டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. அந்த டேட்ஸை தவிர வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது தான், சரிங்களா? இதில் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், இப்படி அனைத்து தரப்பட்ட தகவல்களையும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு டிஎன்இஏ அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், சரிங்களா? ஸோ அதாவது சிங்கிள் ஆன்லைன் சிஸ்டம். இது வந்து பிஇ பிடெக்கில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிக்கிறதுக்காக நீங்கள் சிங்கிள் ஒரு அப்ளிகேஷன்லேயே எல்லா கல்லூரிக்கும் அப்ளை பண்ண முடியும். அது என்னென்ன கல்லூரின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ். இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் ஜிசிடி இருக்குது, காரைக்குடியில் ஏஜிசிடி இருக்குது. இந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், பிஹெச்ஜி, சிஐடி, தியாகராஜா காலேஜ், இந்த மாதிரியான கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் காலேஜஸ், அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, 4 கல்லூரிகள். அது போக யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா REC ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு தெரியும்னா சென்னையில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, RMK, RMD, சவிதா, கோயம்புத்தூரில் ஸ்ரீகிருஷ்ணா, இந்த மாதிரியான ப்ரைவேட் கல்லூரியிலையும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது எல்லாத்துக்குமே முழுக்க ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், சரிங்களா? சார் அப்போ ஐஐடி மாதிரியான மத்திய நிறுவனங்களில் எப்படி சேர்றது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு JEE எக்ஸாம் இருக்குது. டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்றது அது தனி ட்ராக், நம்ம அதை இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கணும், சரியா? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு இதுதான் ஒரே வழி, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் நீங்கள் இந்தியராக இருக்கக்கூடிய எவருமே கலந்து கொள்ள முடியும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 100% ஆன்லைன் கவுன்சிலிங் தான். நீங்கள் எந்த காலேஜுக்கும் போக வேண்டியதில்லை, எதுக்குமே போக வேண்டியதில்லை. ரிப்போர்ட்டிங்கை தவிர நீங்கள் வேறு எதுக்குமே உங்கள் வீட்டை விட்டு நகல வேண்டியதில்லை, சரிங்களா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetricaricant.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதுல டிஎன்ஏ காலேஜ் படிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இதுல உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. பிசின்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்களை போடுங்க, சரிங்களா? இப்ப 155 போடுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இதுல, சரிங்களா? இப்ப நிறைய வீடியோ பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன? 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக படிச்சிடணும், சரிங்களா? சார் நான் பயாலஜி குரூப் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த 3 சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 45% எடுத்துக்கணும். இதே பிசி, BCM, MBC, DNC இருந்தீங்கன்னா 40% எடுத்துக்கணும். SC, SCA, STனா 40% எடுத்தால் போதும், சரிங்களா? ஒகேஷனல் ஸ்ட்ரீம், அதாவது இன்ஜினியரிங்லேயே ஒகேஷனல் குரூப் இருக்கும், அவங்களும் தாராளமாக அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? சார் என்ன ரூல் சார், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன சார் அப்படின்னு பார்த்தலாம். இப்போ வந்து 8th to 12th வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, தமிழ்நாடு உங்களுடைய ஆதார் ஐடி எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு எதுவும் தேவையில்லை, சரிங்களா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தமிழ்நாடை விட்டு வெளியே போய் படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது ஆந்திராலையோ கர்நாடகாலையோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும், சரிங்களா? அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இராணுவத்திலே வந்து நம்ம தமிழ்நாட்டில் பணிபுரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை வச்சு அப்ளை பண்ண முடியும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா கூட உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதாவது 8th to 12th படிச்சிருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, சரிங்களா? இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, அது மெரைன் இன்ஜினியரிங். மெரைன் இன்ஜினியரிங் மட்டும் கொஞ்சம் கேட்டகரி வேறு மாதிரி இருக்கும். பிசிஎம்ல ஆவரேஜாக வந்து 60% எடுத்துக்கணும். இங்கிலீஷில் மினிமம் 50% எடுத்துக்கணும். ஏஜுக்கு வந்து லிமிட் இருக்குது, 25 இயர்ஸ் தான்.
ஹைட் மினிமம் 157 இருக்கணும், வெயிட் மினிமம் 48 kg இருக்கணும், நார்மல் கலர் வெர்ஷன் இருக்கணும். அதே மாதிரி ஐஎம்யூ செட் வந்து எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருக்கணும். சரிங்களா? இதோட மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். சரிங்களா? எதுக்கு? மெரைன் இன்ஜினியரிங் மட்டும் இந்த தகுதிகள்லாம் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற இன்ஜினியரிங் குரூப்புக்கு வந்து நீங்கள் வந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸோ இந்த ஹைட்டு வெயிட்டோ எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? அடுத்து நார்மல் ரிசர்வேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 31. இந்த ஓப்பன் கேட்டகரின்றது ஃபார்வர்டு காஸ்ட் அவங்கள மட்டும் சொல்லலை, யார் வேணால் இதில் பங்கேற்பாங்க. ஒரு பிசி ஸ்டூடெண்ட்டும் இதில் சீட் வாங்க முடியும், எஸ்சி ஸ்டூடெண்ட்டும் சீட் வாங்க முடியும். அது ஒரு 31%. பிசி அது ஒரு 26.5%. அதுக்கப்புறம் பிசிஎம் முஸ்லீம் மாணவர்களுக்கு 3.5. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பிஎம்சி அண்ட் டிஎன்சி இது ரெண்டுத்துக்கும் 20%. ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு வந்து 15%. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3%. ஷெட்யூல்டு ட்ரைப்புக்கு 1%. மொத்தம் வந்து 100% வரும். சரிங்களா? இதான் ரிசர்வேஷன் பாலிசி. இது போக 7.5 கோட்டா ஒன்று இருக்குது. அதாவது 6th to 12th வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா, திருப்பி சொல்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு வரும். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலுமே அப்ளை பண்ண முடியும். இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதில் எல்லா கேட்டகரியிலுமே அப்ளை பண்ண முடியும். இவங்களுக்கு தனியாக ஒரு 7.5% வந்து ஒதுக்கீடு இருக்குது. சரிங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பிசிக்கு வந்து பிசியை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு எஸ்சியை வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஓசியில் மட்டும்தான் சீட் எடுக்க முடியும், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது தாசில்தார், ஆர்டிஓ அவங்ககிட்ட வந்து சீட் வாங்கிருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. கேட்டகரிஸ் வந்து இது போக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது மிலிட்ரியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்களுடைய பசங்களுக்கு ஒரு 150 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிபிடின்னுவாங்க, பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 5% டிசபிலிட்டி இருக்குது. பிளைண்ட்னஸ், லோ விஷன், ஹியரிங் ப்ராப்ளம், இந்த மாதிரியான 21 வகையான டிசபிலிட்டிஸ்க்கு வந்து சீட் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆனால் மைனிங், மெரைன் இந்த மாதிரியான பிரான்ச்சஸ்க்கு வந்து இவங்களால அப்ளை பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது எமினட் ஸ்போர்ட் பர்சனுக்கு ஒரு 500 சீட் இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 3 ஸ்பெஷல் ரிசர்வேஷனுமே தமிழ்நாடு நேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். இதே நீங்கள் ஆந்திராவில் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்டெப் 1 ரிஜிஸ்ட்ரேஷன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். www.teneaonline.org இதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். சரிங்களா? நேம், மொபைல், இமெயில் ஐடி, 10th and 12th மார்க்ஸ், ஸ்கூல் நேம், கம்யூனிட்டி, இன்கம், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் மொபைல் நம்பர் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்பாவோட மொபைல் நம்பர் கொடுக்க போகிறேன் சார், ஆனால் அப்பா பாதி நேரம் வந்து மீட்டிங்கில் இருப்பார், அவரால் ஃபோன் எடுக்க முடியாது, இல்லை ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு, ஸ்கூலுக்குள்ளே போயிட்டாலே ஃபோன் எடுக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து அவங்க நம்பர் கொடுக்காதீங்க. நம்பர் ஈஸியாக அக்சசபிளாக இருக்கக்கூடிய நம்பர் கொடுங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து நீங்கள் ஏதாவது ஒன்றில் லாகின் பண்ணிவிட்டு அதை விட்டுருப்பீங்க, அந்த இமெயில் ஐடியை கொடுத்துறாங்க. ஏன்னா இந்த இமெயில் மூலமாக நமக்கு சில தகவல்கள் வரும். ஸோ கரண்ட்டில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிலிட்டி, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான இருக்கலாம். தனியாக வந்து என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பிசிக்கு 500, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு வந்து 250. இது கார்டு மூலமாக, அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ, யூபிஐ மூலமாகவோ, டிடி மூலமாகவோ நீங்கள் பண்ணலாம். சரியா? இது முடிச்சதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட், அதாவது கன்ஃபர்மேஷன் பிடிஎஃப் வந்து வரும், அதை டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் இந்த சப்மிட் கொடுக்குற வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆல்டர். இப்போ கல்யாண்குமார் அப்படின்றது என் பேர், இல்லை கல்யாண்குமார்னு அடிச்சிட்டேன், என்ஏக்கு பதிலாக என் மட்டும் போட்டேன் அப்படின்னா அதை நம்ம தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். பட் சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. சரியா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், இது 2வது ஸ்டெப். சரிங்களா? இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க, திருப்பி போகணும்னா யூசர் நேம் லாகின், நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிப்பீங்க இல்லையா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போயிட்டீங்கன்னா அப்லோட் சர்டிஃபிகேட் கேட்கும். அதில் உங்கள் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சுன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சுன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இது தேவைப்பட்டுச்சுன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், இல்லை டிசபிலிட்டி, இல்லை ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான இருக்குன்னா அதுக்குரிய தகவல், இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்களே, இதை வச்சுட்டு அவங்க மாணவர்களை கிளாஸிஃபை பண்ணுவாங்க, அதாவது ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸில் நீங்கள் எடுத்துருக்க 100 மார்க்கை 50 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, கெமிஸ்ட்ரியில் நீங்கள் 100க்கு எடுத்துக்கக்கூடிய மார்க்கை 50க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, மேத்ஸில் நீங்கள் 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதை 3த்தையும் கூட்டுவாங்க, கூட்டினா 200க்கு எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் அடிப்படையாக வச்சு, கம்யூனிட்டி அடிப்படையாக வச்சு 2 விதமான ரேங்க் லிஸ்ட் வரும். ஒன்று ஆல் தமிழ்நாடு
ரேங்க் லிஸ்ட் ஒன்று வரும், அதாவது ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லுவோம். இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று வரும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்ன்றது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒருவேளை ஒரே மதிப்பெண்கள் 10க்கும் மேற்பட்ட இல்லை நிறைய மாணவர்கள் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேத்ஸ் அதில் யாருக்கு மார்க் அதிகம் பார்ப்பாங்க. அதுலேயும் டை ஆச்சு அப்படின்னா ஃபிசிக்ஸில் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுலேயும் டை ஆச்சுன்னா பர்த் டேட் பார்ப்பாங்க. அதில் யார் அதிகமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுவும் டை அப் ஆச்சுன்னா ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரேண்டம் நம்பரை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். சரியா? இது ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ஆட்டோமேட்டிக் நம்பர் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்ஏ வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் ஆகுவாங்க. அதாவது 2 விதமாக வரும். ஓவரால் ரேங்க் லிஸ்ட், கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு வரும். சரிங்களா? இதில் நீங்கள் உங்கள் ரேங்க்கு, உங்கள் கட் ஆஃப் எல்லாத்தையுமே, கம்யூனிட்டி எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு வித்தின் 7 டேஸில் அதாவது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 179 வருது, ஆனால் அவங்க போடும்போது 176 போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணலான்னா தமிழ்நாடு அட்மிஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது உங்கள் பக்கத்தில் டிஎஃப்சி சென்டர் இருக்கும், அதை நான் பின்னாடி வரேன், டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த அளவுக்கு முக்கியம்னா உங்களோட கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட 1% முக்கியம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போதைக்கு ஜென்ரலாக நான் ஒரு சின்ன மேட்டர் மட்டும் சொல்லிடுறேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எப்படி பண்ணுறது, என்னென்ன நான் காலேஜ் கொடுக்குறது, ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி கொடுக்குறது, செகண்ட், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? உங்களோட ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் உங்களால் காலேஜஸை சூஸ் பண்ண முடியும், காலேஜஸோட பிரான்ச்சஸையும் சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது சூஸ் பண்ணும்போது காலேஜுடைய கவுன்சிலிங் கோடை பார்த்துக்கோங்க. வெறும் நேம் வச்சுக்காங்க. இப்போ வேலைமான்னு எடுத்துட்டிங்கன்னா 3-4 கேம்பஸ் இருக்குது. சரியா? அதே மாதிரி தான் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஒரே பேரில் 2-3 காலேஜ் இருக்கும். சரிங்களா? அதனால் டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடை வச்சுக்கோங்க. சரியா? இதை வச்சுட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒவ்வொரு காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எத்தனை சாய்ஸ் கொடுக்கலாம்? நீங்கள் 450 காலேஜ்லேயும் நான் இருக்கிற எல்லா கோர்ஸையும் கூட சாய்ஸ் கொடுக்கலாம். 10 கூட கொடுக்கலாம், 100 கூட கொடுக்கலாம், 1000 கூட கொடுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா அதிகபட்சமான சாய்ஸஸ் கொடுங்க அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, 2 days டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே இதை ஃபில்அப் பண்ணிடுங்க. சரிங்களா? சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ஃபைனலாக லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் வந்து ஒரு காலேஜை முன்னாடி இப்போ சிஐடி முன்னாடி கொண்டு வரப்போகிறேன், ஒரு ப்ரைவேட் காலேஜ் நான் பின்னாடி கொண்டு வரப்போகிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சோன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் 3 ரவுண்ட்ஸ் நடக்கும். இது தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போதைக்கு ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும். உங்களோட கட் ஆஃப் மதிப்பெண்ணை பொறுத்து 3 ரவுண்டாக பிரிப்பாங்க. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 179 மேலே இருக்கவங்களாம் ஃபஸ்ட் ரவுண்ட், 179 கீழே இருக்கவங்களாம் செகண்ட் ரவுண்ட், அந்த மாதிரி 140 கீழே இருக்கவங்களாம் தேர்ட் ரவுண்ட், அப்படி பிரித்தாங்க. இது மாதிரி இந்த வருஷம் எப்படி பிரிக்கிறாங்கன்றதை இனிமேல் தான் பார்க்க முடியும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னா உத்தேச அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லலாம். சரியா? இதில் உங்களுக்கு காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை பொறுத்து நீங்கள் என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கட் ஆஃப் மார்க் என்ன, உங்கள் கம்யூனிட்டி என்ன, இதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து ஒதுக்கப்படும். சரியா? இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் வந்து 6 இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். சரியா? ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு 10 காலேஜ் கொடுத்துருக்கேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதில் 3ஆவதாக நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ 10 சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு பிஎஸ்ஜியில் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்தது சிஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், 3ஆவது தியாகராஜா காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்படி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ எனக்கு என்ன கிடைக்குது, தியாகராஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருச்சு. சரியா? அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கேன், சிஐடியும் பிஹெச்டியும் கொடுத்துருக்கேன். சரியா? இருந்தாலும் நான் ஒரு மதுரை ஸ்டூடெண்ட், அதனால் எனக்கு வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு இந்த கிடச்சிருக்க சீட்டே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்களுக்கு எந்த சீட் அலர்ட் ஆகிருக்கோ அந்த சீட்டே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுங்க. சரியா? அடுத்தது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இது என்ன தெரியுமா, இப்போ எனக்கு தியாகராஜில் சீட் கிடச்சிருச்சு, ரைட்டா சார், இந்த சீட் எனக்கு ஓகே தான், ஆனால் நான் அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கேன், சிஐடியும் பிஹெச்டியும் கொடுத்துருக்கேன், அதில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் சார், ட்ரை பண்ணி சப்போஸ் கிடைக்கலன்னா நான் தியாகராஜாக்கே போயிடுறேன் சார், எப்படி கிடைச்சிருக்க சீட்டை நான் விட விருப்பம் இல்லை, மேலே இருக்கிறத ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாம். சரியா? ஒருவேளை உங்கள் சிஐடியிலோ பிஹெச்டியிலோ சீட் கிடச்சிச்சுன்னா அந்த சீட் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் மேலே அதாவது சிஐடியில் பிஹெச்டியில் சீட் கிடைக்கல அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு கிடச்சிருக்க தியாகராஜா காலேஜ் சீட் இருக்கு இல்லையா, அதுவே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இதுதான் வந்து எல்லாருக்குமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அடுத்து டிக்ளைன் அப்வர்ட். தியாகராஜா கிடச்சிச்சு, ஆனால் தியாகராஜா நான் போகவே மாட்டேன் சார், ஒன்று மேலே இருக்க சிஐடி இல்லை பிஹெச்டியில் கொடுங்க, கிடைச்சா போகிறேன், அப்படி இல்லைன்னா நான் தியாகராஜுக்கு போக மாட்டேன் அப்படின்னா இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு ஆப்ஷன் தான் சொல்லுவேன். சரிங்களா? அடுத்து டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன். சரியா? இப்போ எனக்கு தியாகராஜா கிடச்சிச்சு, எனக்கு தியாகராஜாவும் வேணாம் சார், சிஐடியும் வேணாம், பிஹெச்டி வேணாம், நான் அடுத்த ரவுண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கியானது.
இதில் என்ன ரிஸ்க் இருக்குன்றதை நம்ம அடுத்ததுக்கு போகலாம். சரியா? அது தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுவோம். சரிங்களா? டிக்ளைன் அண்ட் கோயிட்னா எனக்கு தேராஜர் கிடச்சிருக்கு, ஆனால் நான் எந்த காலேஜ்லையும் போக போகிறதில்ல, எனக்கு கவுன்சிலிங்லேயே நான் இருக்க போகிறதில்ல, எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது பேர் என்னது? டிக்ளைன் அண்ட் கோயிட். சரியா? இது வெளியே போயிடுவீங்க. ரைட்டா? அப்வர்ட் ஆர் நெக்ஸ்ட் ரவுண்ட். சரியா? சீட்டே கிடைக்கல, அப்போ என்ன ஆகுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? நெக்ஸ்ட் ரவுண்டு போயிடுவீங்க. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி 6 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும். சரியா? இதில் 2 விதமாக உங்களுக்கு கேட்டகரி பிரிஞ்சிடும். ஒன்று அக்செப்ட் அண்ட் ஜாயின். எனக்கு தேராஜரில் சீட் கிடச்சிச்சு, நான் போய் ஜாயின் பண்ணுறேன் இல்லையா? உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அதை கொண்டு போயிட்டு நீங்கள் தியாகராஜர் காலேஜில் கட்ட வேண்டிய ஃபீஸ் எல்லாம் கட்டி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு சேர்ந்துட வேண்டியது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சப்போஸ் தியாகராஜர் கிடச்சிருச்சு, ஆனால் சிஐடி பிஹெச்டி ட்ரை பண்ண போகிறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய டிஎஃப்சி சென்டர், டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டில் 4 டிஎஃப்சி இருக்கும், திருச்சியில் 4 டிஎஃப்சி இருக்கும், தூத்துக்குடியில் 2 3 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 4 இல்லை 5 டிஎஃப்சி சென்டர் கொடுப்பாங்க. டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்றது. நீங்கள் அங்கே போய் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், அப்ளிகேஷனே அங்கே போய் போடலாம். சரிங்களா? என்ன டவுட்னான்னு கேட்கலாம், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சரி பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு முழுக்க ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த சென்டர் பேர் தான் என்னதுன்னா டிஎஃப்சி சென்டர்னு, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு எந்த டிஎஃப்சி சென்டர் வேணும்னு முதலே கேட்கும். உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற டிஎஃப்சி சென்டரை கொடுத்துக்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த டிஎஃப்சி சென்டர் போகணும். டியூஷன் ஃபீஸ் அதாவது 25,000 ரூபா கட்ட சொல்லுவாங்க. கட்டிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்கே கொடுத்துடணும். சரிங்களா? இப்போது என்ன ஆகும்னா, அடுத்து அதை செக் பண்ணி பார்க்கணும், பிஹெச்சியில் சிஐடியில் சீட் இருக்கான்னு. ஒருவேளை சீட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிஹெச்சியில் சீட் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்ம கட்டின பணம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலேஜுக்கு போயிடும். நம்ம பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் கட்டி ஜாயின் பண்ண வேண்டியது. சப்போஸ் கிடைக்கல, தியாகராஜிலே கிடச்சிச்சுன்னா தியாகராஜுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் போயிடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதான் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. இதில் ஃபீ கன்செஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நிறைய பேர் வந்து அந்த பசங்கள்கிட்ட காசு கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஏன்னா காலேஜில் வந்து அடம் பிடிச்சாங்கன்னா நான் ஜியோ கூட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் செகண்டரி பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் குறைச்சிருவாங்க. ஏஐசிடி டிடபிள்யூன்றதில் 5% வந்து டியூஷன் வேவர் கொடுப்பாங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 2.5 லட்ச ரூபா கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஸ்காலர்ஷிப் இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது போக ஸ்பெஷல் கோட்டா செப்பரேட் கவுன்சிலிங் நடக்கும். அதாவது டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், வொகேஷனல் குரூப்புக்கு, இந்த மாதிரியான மாணவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக என்ன நடக்கும்னா ரவுண்ட்ஸ் நடக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.